ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ தாரெக்ஸில் வந்து எப்படி டெபாசிட் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது என்னோட லாகின், ஓகேங்களா. ஸோ என்னோட லாகின்ல வந்து மேலே வந்து டெபாசிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி வந்து இங்கேயும் டெபாசிட்ன்ற ஆப்ஷன் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இங்கேயும் நீங்கள் கிளிக் பண்ணலாம், இங்கேயும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் டெபாசிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க, ஓகேங்களா. ஸோ எவ்வளோ டாலர் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ண போறீங்க அப்படின்றது இங்கே ஷோ பண்ணும். இங்கே கீழே என்டர் பண்ணுற மாதிரியும் அமௌண்ட் வந்து ஷோ பண்ணும், ஓகேங்களா. ஸோ எவ்வளோ வேணால் நம்ம வந்து டெபாசிட் வந்து பண்ண முடியும். ஸோ நான் வந்து 162 USDT வந்து நான் டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதுக்காக நான் வந்து 162 அப்படின்றத டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு பேமெண்ட் கேட்வே அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ அது காமிச்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லோட் ஆகும், ஓகேங்களா. ஸோ லோட் ஆனதுக்கு அப்புறமேட்டு வந்து நம்ம வந்து கிரிப்டோ பேமெண்ட் மெத்தடை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ வந்து வெயிட்டிங், இந்த இடத்துல பார்த்தீங்க பே வித் கிரிப்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, தயவு செய்து யாருமே வந்து கார்ட்ஸ்லையோ இல்லை யூபிஐலையோ இல்லை ஜிபேலையோ இல்லை ஆப்பிள் பேலேருந்து தயவு செய்து யூஸ் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா. ஒன்லி வந்து கிரிப்டோ மூலியமா வந்து டெபாசிட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா. பே வித் கிரிப்டோ அப்படின்றத சூஸ் பண்ணிடுங்க. இங்க வந்து உங்களுக்கு பே வித் கிரிப்டோ அப்படின்ற ஆப்ஷனும் ஷோ ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்க கரன்சியை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல கரன்சி USDT அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு டெபாசிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்க, ஓகேங்களா. டெபாசிட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான டெபாசிட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க எந்த டைப்ல வந்து டெபாசிட் பண்ண போறீங்க. நீங்க TRC20 பண்ண போறீங்கன்னா TRC20 கிளிக் பண்ணுங்க. BEP20 வந்து சூஸ் பண்ண போறீங்கன்னா BEP20. இப்போ நான் வந்து BEP20ல இருந்து இன்வெஸ்ட் பண்றேன். ஸோ நான் வந்து BEP20 வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கேன் கோடுக்கு நீங்க BEP20 அட்ரஸ்ல இருந்து நீங்க வந்து பே பண்ணணும், ஓகேங்களா. ஸோ வந்து நான் என்னோட அட்ரஸ்ல இருந்து நான் பே பண்ண போறேன். ஸோ இதை நான் வந்து ஸ்கேன் பண்ணி டைரக்டா வந்து நான் பே பண்ணிடுவேன், ஓகேங்களா. ஸோ எப்படி பே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பினான்ஸ் வச்சிருக்கீங்கன்னா பினான்ஸ்ல இருந்து பே பண்ணலாம், இல்லை நீங்கள் XNSல இருந்து கூட டைரக்டா வந்து நீங்க வந்து சென்ட் பண்ணலாம், ஓகேங்களா. சென்ட் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு உங்களுக்கு வந்து பினான்ஸ்ல இருந்து சென்ட் பண்றீங்கன்னா வித்ட்ரான் கிரிப்டோ ஃபார் பினான்ஸ் டு த அதர் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணிட்டு USDT ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த பேமெண்ட்டை ஸ்கேன் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நெட்வொர்க் நீங்கள் என்ன நெட்வொர்க் சூஸ் பண்ணிருக்கீங்க அந்த நெட்வொர்க்கை சூஸ் பண்ணிடுங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து பண்ண போறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து சூஸ் பண்ணிடுங்க. நான் வந்து 162 அப்படின்றது நான் சூஸ் பண்ணேன். ஸோ நான் 162 சூஸ் பண்ணிட்டு வித்ட்ரான் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுறேன் என்னோட மொபைல்லேருந்து, ஓகேங்களா. ஸோ வித்ட்ரான் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு ஸோ நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு வந்து பே அவுட்ஸ் வந்து வந்துடும். இந்த இடத்துல இருந்து நான் வந்து பினான்ஸ்ல இருந்து பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. எனக்கு பினான்ஸ்ல வந்து இப்போதைக்கு வந்து வித்ட்ரான் வந்து ப்ராசஸ்ல காமிக்குது. ஸோ இங்க வந்து எனக்கு வந்து 58 மினிட்ஸ் வந்து இங்க டைம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த டைம்குள்ள வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட வித்ட்ரான் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது வந்து எந்த எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து நீங்க வந்து வித்ட்ரான் பண்றீங்களோ அங்க வித்ட்ரான் கொடுக்கணும். இங்க நம்ம டெபாசிட் கொடுக்கறதால இங்க டெபாசிட் ஆப்ஷன் கொடுக்குறோம். சேம் ப்ராசஸை நீங்க வந்து வித்ட்ரான் பண்ற எக்ஸ்சேஞ்சில், அதாவது XNSல இருந்து வித்ட்ரான் பண்றீங்கன்னா வித்ட்ரான் கொடுத்து நீங்க கிரிப்டோ மூலியமா பண்ணியிருந்தீங்கன்னா டைரக்டா இங்க எடுத்துட்டு வந்துடலாம். ஆர்எல்ஸ் வந்து நீங்க வந்து உங்களோட பினான்ஸ் ஐடியில இருந்தோ இல்லை வேற ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் வச்சிருந்தீங்கன்னா அதில் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அங்கிருந்து வந்து எடுத்துட்டு வரலாம், ஓகேங்களா. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் பேமெண்ட் பண்ணது வந்து ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி இங்க காமிக்குது. உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும், ஓகேங்களா. ஏன்னா வந்து நான் வந்து அங்க வந்து பே பண்ணிட்டேன், எனக்கு வந்து அங்க பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இங்க வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆயிட்டு இருக்குது, நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ நானுமே வந்து வெயிட் பண்றேன். இந்த பேஜ் வந்து க்ளோஸ் ஆகுற வரைக்கும் நம்ம இப்படியே தான் வந்து இந்த பேஜை வச்சிருக்கணும். தயவு செய்து இந்த பேஜை வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா. ஸோ வந்து பேஜ் வந்து தயவு செய்து க்ளோஸ் பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த பேஜ் வந்து க்ளோஸ் ஆகும். ஆர்எல்ஸ் வந்து நீங்க வித்ட்ரான் பண்ண எக்ஸ்சேஞ்சில் உங்களுக்கு அங்க வந்து அந்த ப்ராசஸிங் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடும், ஓகேங்களா. கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சுனாலே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும், ஓகேங்களா. ஸோ வந்து என்னோட இதில் வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து வந்துருச்சு. ஸோ நான் வந்து இப்போ இதை க்ளோஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து இங்கே பேலன்ஸ்ல போய் நான் செக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு எதுவுமே காமிக்காது. ஸோ வந்து நீங்க வந்து இதாயிடாதீங்க, ஜஸ்ட் ஒரு தாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு பேலன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து ஷோ பண்ணிடும்.
ஓகேங்களா? இது வந்து பேலன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட வேலெட்குள்ள போய் தான் இருக்கும், நம்மளோட அக்கௌண்ட்குள்ள போகாது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்னோட சோஷியல் ட்ரேட் அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். நீங்களும் வந்து சோஷியல் ட்ரேட் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணி அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வர வீடியோவில் சோஷியல் ட்ரேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஜஸ்ட் வந்து இப்போ அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றதையும் இந்த வீடியோலேயே நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு நீங்கள் போங்க. போயிட்டு இங்கே இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இங்க இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா மை வேலெட் அப்படின்றது என்னோட வேலெட். ஸோ இங்க கரண்ட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட வேலெட்டுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ மை வேலெட்ல போயிட்டு டூ அப்படின்றதுல நான் சோஷியல் ட்ரேட் அக்கௌண்ட்ல தான் என்னோட பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். ஸோ நான் சோஷியல் ட்ரேடை சூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அந்த ட்ரேடோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே இங்க ஷோ பண்ணிடுது. நான் எவ்வளோ யூஎஸ்டினா டோட்டலாக நான் 161.97 அப்படின்ற யூஎஸ்டியை அதில் மாற்ற போறேன். ஸோ சப்மிட் நான் கொடுத்துறேன். கொடுத்தவொடனே என்ன ஆகும் அப்படின்னா என்னோட அந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த யூஎஸ்டி வந்து வேலெட்ல இருந்து அங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்குது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த யூஎஸ்டி போயிடும். அதுவும் நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ யுவர் ரெக்வஸ்ட் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துச்சுங்களா? இப்போ நம்ம வந்து நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ்ல போயிட்டு நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நான் இப்போ போறேன். ஸோ இதோட அக்கௌண்ட் சம்மரி அப்படின்னு போனோம்னா என்னென்ன அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கணும் அந்த டீடைல்ஸ் எல்லாம் அதோட பாஸ்வேர்டு எல்லாமே இங்க நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அக்கௌண்ட்ஸ் ஆக்டிவ் அப்படின்னு போனீங்கன்னா எந்தெந்த அக்கௌண்ட்ல ஆக்டிவ் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ சோஷியல் ட்ரேட்ல நம்ம 2 அக்கௌண்ட் வச்சிருக்கோம். அதுல ஒரு அக்கௌண்ட் தான் வந்து டெபாசிட் டு ட்ரேட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ்லாம் நீங்க இங்கேருந்தே போய் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரேடிங் எவ்வளோ ட்ரேட் பண்ணியிருக்கோம் அந்த ஹிஸ்ட்ரி வந்து நம்ம எங்களால் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேஷ்போர்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து எந்த பேலன்ஸும் வந்து ஷோ ஆகுது. ஏன் ஷோ ஆக மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருக்கு. இங்கே அதாவது வந்து டாரெக்ஸ்ல வந்து எந்த பேமெண்ட்டும் இல்லை. எனக்கு வந்து சோஷியல் ட்ரேட்குள்ள தான் பேமெண்ட் வந்து இருக்கு. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? இது என்னோட சோஷியல் ட்ரேட் அக்கௌண்ட். நான் இதோட பாஸ்வேர்ட் பார்க்கணும்னா இங்கே போயிட்டு வியூ பாஸ்வேர்ட் கொடுத்து பார்த்துக்கலாம். அதில் பார்க்குற ட்ரேட்ஸ் பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ காப்பியர் லாகின்க்கு போகணும் அப்படின்னா நான் இங்கேருந்து டேரெக்டாக வந்து கிளிக் பண்ணி அதோட லாகின்குள்ளே போயிடுவேன். ஓகேங்களா? இப்போ போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து அதோட டீடைல்ஸ் எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் விஷயம். ஆர்எக்ஸில் எப்படி டெபாசிட் பண்ணுறது, எப்படி வந்து அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் காப்பி ட்ரேடிங் எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.